Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு டாக் டாக்ஸில் லாஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே தியரி சாப்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து கம்பல்சரியாக 4 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஜஸ்ட் ஒரு 1 to 2 hours செஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து மேண்டேட்ரி அவங்களுக்கு 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. வெரி ஈஸி ஒன், கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர். எஸ், ஸோ ரிட்டர்ன் ஃபைலிங் இதான் சாப்டரோட நேம். வில் ஸ்டார்ட். கம்பல்சரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்மா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக்ஷன் நம்பர்ஸ் வந்து படிச்சுக்கணும். ஆர்டரில் படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் இஸ் நாட் தட் ஹார்ட், இட் இஸ் குவைட் ஈஸி. எஸ், ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் செக்ஷன், செக்ஷன் 139, subsection 1, compulsory filing of return of income. Now we have learned different types of assessees. Assessees different types நம்ம பார்த்துருந்தோம். இண்டிவிஜுவல், HUF, AOP, BOI, AJP, கம்பெனி, ஃபர்ம், முனிசிபல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட எல்லாருக்குமே மேண்டேட்டரி ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் இன்கம் யார் எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நவ் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி, இன் கேஸ் ஆஃப் கம்பெனி அண்ட் in case of companies and firms, in case of companies and firms, the return of income is to be filed for every year. Each and every previous year நீங்கள் என்ன பண்ணணும், return of income file பண்ணணும், irrespective of whether you have income or loss. It's mandatory filing. So it's compulsory filing irrespective of your income or loss. This is important. Now in case of others, we have individual, HUF, AOP, BOI, AJP. So இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா return of income is to be filed when your total income, if your total income without giving effect to chapter 6A deductions or section 54 series exceeds the basic exemption limit. Important on a point, it says that for an individual, let's take an example. If it is an individual, he has to mandatorily file his return of income when his total income without giving effects to chapter 6A deductions. Chapter 6A deductions 80C to 80U நம்ம பார்த்துருப்போம். And section 54 series, 54 seriesலேயே வந்து 54, 54B, 54D, EC and F அப்படின்னு சொல்லி 5 sections பார்த்தோம். கேபிட்டல் கெயின்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து டிடக்ஷன்ஸ் ஃபார் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இந்த சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் ஆர் தி செக்ஷன் 54 சீரீஸ் டிடக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இஃப் யுவர் இன்கம் எக்ஸீட்ஸ் யுவர் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், தென் மேண்டேட்லி நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ண ஆகணும். இப்போ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வி ஹாவ் போத் ரெஜிம்ஸ், 2 ரெஜிம்ஸ் இருக்குது. ஒன்று டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், தி அதர் ஒன் இஸ் யுவர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், ஆப்ஷனல் டேக்ஸஸ் எந்ததுலையுமே நமக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம். Now in case of default tax regime, basic exemption limit is 4 lakhs. Yes, this has been amended. So 4 lakhs வந்து உங்களுக்கு basic exemption limit இருக்குது, irrespective of the age and all the factors. Now in case of optional tax regime, the basic exemption limit is 2.5 lakhs in case of normal individuals and 3 lakhs in case of senior citizens and 5 lakhs in case of super senior citizens. So இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருப்பீங்க. Just a recap மட்டும்தான். Okay, so if your income without giving effect to chapter 6A deductions and section 54 series exceeds your basic exemption limit in the 4 lakhs or 2.5, 3 lakhs or 5 lakhs exceed ஆகுது அப்படின்னு இருக்கும்போதுனா then you have to mandatorily file your return of income. This is in case of individual, HUF, AOP, BOA, AJP இவங்க எல்லாத்துக்கும் மட்டும். Now what about firms and company? இப்போ நம்ம பார்த்தோம் for firm and company mandatory return of filing 100% நீங்கள் என்ன பண்ணணும், return of income வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு MCQ கேஸில் கேட்பாங்கம்மா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரெம்பர் பண்ணிக்கோங்க. Next, now apart from these above cases, there are also few other scenarios in which mandatory return of filing is necessary. கண்டிப்பாக நீங்கள் வந்து return of income ஃபைல் பண்ணி ஆகணும். என்னென்ன கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஹவ் டெபாசிட்டட் இன் யுவர் சேவிங்ஸ் பேங்க். சேவிங்ஸ் பேங்க்கில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட், ருபீஸ் 50 lakhs ஆர் மோர், 50 lakhs ஆர் மோர் நீங்கள் உங்கள் SB அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படின்னா ஐடி ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நவ் இன் கேஸ் ஆஃப் செகண்ட் ஒன், கரண்ட் அக்கௌண்ட்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பீப்புளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இஃப் யூர் டெபாசிட் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எக்ஸீட்ஸ் 1 crore,
1 crore exceed ஆகுது அப்படின்னு இருக்கும்போது தான் தென் யூ ஹவ் டு மேண்டட்லி ஃபைல் யூர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அக்ரிகேட் கரண்ட் அக்கௌண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எஸ்பி அக்கௌண்ட் நம்ம பார்த்தாலும் அது அக்ரிகேட் எஸ்பி அக்கௌண்ட்ஸ். இஃப் யூ மெயின்டைன் 2 எஸ்பி அக்கௌண்ட்ஸ், 2 எஸ்பி அக்கௌண்ட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கேஷ் டெபாசிட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எஸ்பி அக்கௌண்ட்டில் 50 lakhsக்கு மேலே நீங்கள் கேஷ் டெபாசிட்ஸ் பண்ணீங்கன்னா தென் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட்ஸ்னால் 1 crore டபுளாக இருக்க அமௌண்ட். ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப் electricity expenditure which is incurred for electricity, consumption of electricity க்கு நீங்கள் exceeding 1 lakh rupees நீங்கள் expenditure பண்ணிட்டீங்கன்னா return of income ஃபைல் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், ஃபாரின் ட்ராவலுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கீங்க exceeding 2 lakhs ஃபைலிங் மேண்டேட்ரி. ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் டபுள் அமௌண்ட், ஃபஸ்ட்டு 50 lakhs சேவிங்ஸ் பேங்க், நெக்ஸ்ட் 1 crore டபுள். அதே மாதிரி அடுத்தது வந்து electricity expenditure 1 lakh, அதோட டபுள் வந்து foreign expenditure 2 lakhs. ஸோ ஈஸி டு remember. நெக்ஸ்ட் ஒன், இன் கேஸ் யூ ஆர் டூயிங் அ பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது and your sales or turnover or gross receipts if it exceeds 60 lakhs during the previous year. So turnover பண்ணியிருக்கீங்க, சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸ் நேச்சர் அப்படின்னு இருக்கும்போதுனா 60 lakhs exceed ஆச்சுன்னா mandatory return of income is necessary. Next one, in case of profession, you know the differences between business and profession. PGPல differences நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனில் உங்களுக்கு gross receipts if it exceeds 10 lakhs then return of income is mandatory. Businessனா 60 lakhs, profession அப்படின்னா 10 lakhs. Then next one, in case if TDS or TCS has been deducted on you in amount of rupees 25,000 or more. So 25,000 or more amount TDS or TCS வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போதுனா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் மேண்டேட்ரியாக ஃபைல் பண்ணி ஆகணும். ஹவவர் there is one relaxation, இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு வந்து the limit is 50,000 instead of 25,000. ஸோ டபுள் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் 50,000 TDS அண்ட் TCS அக்ரிகேட்டாக வந்து உங்களுக்கு 50,000 ஆர் மோர் வந்து உங்களுக்கு TDS டிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணி ஆகணும். எஸ், ஸோ தீஸ் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். உங்களுக்கு எம்சிக்யூவில் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குமா. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி, அண்ட் ப்ளீஸ் கோ இன் பர்டிகுலர் ஆர்டர். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது டியூ டேட். இப்போ 139 subsection 1லே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி they have mentioned that it must be filed, the return of income should be filed as per the due date in the prescribed form. ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மில் வந்து நீங்கள் டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ டியூ டேட்? டியூ டேட் வந்து என்ன, எந்த செக்ஷன் கொடுக்குறாங்க? 139 subsection 1 provides the due date. Yes. Now here 3 dates are given. First one is 31st October, second 30th November, and the third one is 31st July. Now this 30th November is specifically not there for your exams. Mostly உங்களுக்கு அதில் கேட்குறதில்ல. ஏன்னா 30th November வந்து it is related to international transactions, specified domestic transactions அப்படின்னு சொல்லிட்டு 92E அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங், இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பற்றி உள்ளது. திஸ் இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஃபைனல் சாப்டர், ஃபைனல் சிலபஸில் இருக்கிறது. இன்டருக்கு வந்து மோஸ்ட்லி இதை பற்றி கேட்குறதில்ல. அப்போ உங்களுக்கு தேவை 2 டியூ டேட் தான். ஒன்று 31st October, தி அதர் ஒன் இஸ் 31st July. 31st October யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா it applies to a company. So a company, let it be a domestic company or a foreign company, the due date is 31st October, and then a person other than a company whose accounts are required to be audited under the Income Tax Act. So Income Tax Act கீழே வந்து நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 31st October. சிம்பிளாக என்னென்னா we have learned section 44AB tax audit cases. PGPல நம்ம பார்த்துருப்போம். செக்ஷன் 44AB அப்படின்னு சொல்லி டாக்ஸ் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ டாக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இஸ் 31st October. எஸ். Now the third point, this is a little important. A partner of a firm whose accounts are required to be audited under the Income Tax Act. Now let's say that there is a firm, ABC firm அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. This is under tax audit. டாக்ஸ் ஆடிட். இப்போ ஏபிசி ஃபார்முக்கு வந்து டாக்ஸ் ஆடிட், அப்போ அதோட டியூ டேட் என்னவா இருக்கும்? 31st October தான் இருக்கும். தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் இன் திஸ். இது உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். எனி பர்சன் ஃபார் ஹூம் டாக்ஸ் ஆடிட் இஸ் அப்ளிகபிள், இவங்களுக்கு வந்து 31st October தான் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். நான் இப்போ இதில் பார்ட்னர் ஏ இருக்காரு. பார்ட்னர் ஏ இஸ் அன் இண்டிவிஜுவல்.
அவருக்கு வந்து டாக்ஸ் ஆடிட் எல்லாம் இல்லை, நார்மல் இண்டிவிஜுவல் தான். இப்போ இவருக்கு டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ 31st October. அதுவும் 31st October. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆஃப் திஸ் ஃபார்ம். இந்த ஃபார்மோட ப்ராஃபிட்டு எவ்வளோ ரெம்யூனரேஷன், சேலரி, இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூ வில் பி ஏபிள் டு ஃபைல் தி ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஆஃப் தி பார்ட்னரோட ஐடியை வந்து ஃபைல் பண்ண முடியும். அப்போ வந்து 31st October தான் ஃபார்மோடதே ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னா பார்ட்னரோடதும் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் டே தான் உங்களுக்கு டியூ டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ த டியூ டேட் ஃபார் எ பார்ட்னர் ஆஃப் அ firm which is liable to tax audit. Firm is liable to tax audit. Okay, so in this case, the partner oda due date of filing of return of income is also 31st October. Very very important on a point. Practical life ne rombave idu use பண்ணுவீங்க and exam oriented ah இருக்குதுங்க. அடுத்தது 31st July. Now 31st July அப்படினு சொல்லும்போது for all other cases. So let's say that you are an individual for whom tax audit is not applicable அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 31st July தான் உங்களுக்கு due date of filing of return of income. Yes, so ரொம்ப easy. 3 due dates are 31st October, 30th November and 31st July. In case 31st October அப்படின்னு சொல்லும்போது இது வந்து tax audit cases, and then for a company and also for a partner for who is liable to tax audit. Yes, 31st July is for all other cases, whereas 30th November is for international transactions, transfer pricing agreements in the cases kandida. Okay, fine. This is 139 subsection 1, important on a section. Now we'll go to the next section, 139 subsection 3. 139 subsection 3, which is loss return. 139 subsection 3, loss return, return of loss. Now in set of chapters நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், wherein that in case of any loss நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கரண்ட் இயரில் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்கேஸ் there is still loss, you can carry it forward to the subsequent yearsல வந்து நீங்கள் வந்து carry forward பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். And towards the end we would have learned that if you want to carry forward a particular loss, the return of loss must be filed within the due date which is mentioned under section 139 subsection 1. அதாவது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் or any losses, house property loss, any losses is there, நீங்கள் என்ன பண்ணணும், அதை டியூ டேட்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்கள் ஃபைல் பண்ணாதான் அந்த லாஸை வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து நீங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்தோம். தட் சேம் பாயிண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் ஹியர் இன் 139 subsection 3. Now கொடுத்துருப்பாங்க, the assessee should file his return of loss within the time limit allowed under section 139 subsection 1. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 139 subsection 1 ஓட டைம் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு 31st October, 30th November and 31st July. இந்த டியூ டேட்ஸ்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா then the losses can be carried forward and next subsequent yearsல வந்து நீங்கள் வந்து செட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Now in case நீங்கள் அந்த லாஸ் ரிட்டர்னை வந்து டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணலை அப்படின்னா losses cannot be carried forward. This is an important point. So if you want to carry forward the losses, நீங்கள் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்மை டியூ டேட்குள்ளே ப்ராப்பராக நீங்கள் ஃபைல் பண்ணிக்கோங்க. Yes, and however there is an exception to this. There is an exception. 2 exceptions are there. One is income from house property and the other one is unabsorbed depreciation. So 2 particular cases, loss from house property, income from the house property and as well as unabsorbed depreciation. இந்த 2 cases மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், you can still carry it forward even if the return of income is not filed within the due date. நீங்கள் due date தாண்டி நீங்கள் ஃபைல் பண்ணாலும் இந்த 2 லாஸஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், carry forward பண்ணிக்கலாம். எதெல்லாமா, loss from house property as well as unabsorbed depreciation. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், MCQ cases is highly anticipated one, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 139 subsection 4, belated return. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்மை டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிக்கலாம். அதான் belated return 139 subsection 4. If a return of income is filed after the due date prescribed under section 139 subsection 1, நீங்கள் belated return ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம், ஒரு 5 years கழிச்சு 6 years கழிச்சு ஃபைல் பண்ணலாமா, இல்லை there is a particular time limit. எவ்வளோ டைம் லிமிட்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் லேட்டாக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Yes, here the time limit is before 3 months prior to the end of the relevant assessment year. அந்த அசஸ்மெண்ட் இயர் எண்டில் இருந்து 3 months ப்ரையார்க்கு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சே தட் உங்களோட அசஸ்மெண்ட் இயர் 26-27 is the assessment year. Towards end பார்த்தீங்கன்னா 31/3
26ல உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் முடியுது. ஸோ 31/3/27 தான் உங்களோட ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் எண்ட் ஆகுது. ஸோ இந்த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் முடிகிறதுக்கு முன்னாடி 3 monthsக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வரை ஃபைல் பண்ணிக்கலாம். அப்போ 3 months பிஃபோர் திஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31/3/26. ஸோ 31/12/26, 31/12/26, 31st டிசம்பருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ பிலேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது செக்ஷன் 139 subsection 4 it says that the return of income can be filed before 3 months prior to the end of the relevant assessment year. Assessment year endல இருந்து 3 months before அப்படின்னு சொல்றாங்க. ஸோ assessment year ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 31st March 27 is the end of the relevant assessment year. அதுல இருந்து 3 months before. ஸோ 31st December 26ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். or before the completion of the assessment. Completion of the assessment அப்படின்னு சொல்லும்போது this is mostly under section 144. section 144ல best judgment assessment அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. that is you will learn it in the final stages. final stageல நீங்க அதை பார்ப்பீங்க best judgment assessmentனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட எக்ஸாமுக்கு சிம்பிளா நீங்க என்ன நினைக்கணும்னா, belated return can be filed before 3 months from the end of the relevant assessment year. அதாவது 31st December of that assessment yearல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க return of income வந்து belatedா நீங்க லேட்டா நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். அவ்வளோ லேட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா உங்களுக்கு லேட் ஃபீஸ் வந்து அப்ளை ஆகும் அண்டர் செக்ஷன் 234F. ஸோ வி வில் சி எவ்வளோ என்ன லேட் ஃபீஸ் அது அப்படின்னு சொல்லி லேட்டாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் பிலேட்டட் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் ரிவைஸ்ட் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139 subsection 5. 139 subsection 5. எஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ரிட்டர்ன் கம் ஒரு ஐடி ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் இட் கேன் பி டன். தென் ரிவிஷன் கேன் பி டன் அண்டர் செக்ஷன் 139 subsection 5. நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஹவவர் இதுக்கும் வந்து டைம் லிமிட் இருக்குது. த டைம் லிமிட் இஸ் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் யுவர் பிலேட்டட் ரிட்டர்ன். பிலேட்டட் ரிட்டர்ன் நீங்கள் என்ன படிச்சிங்களோ எக்ஸாக்ட்லி த சேம் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரிவைஸ் ரிட்டர்னுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. So, in case if you want to find revised return, you can file it before 3 months from the end of the relevant assessment year. Relevant assessment year ல இருந்து 3 months prior நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபைல் பண்ணிக்கலாம். So that is also same. 31st December 26 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So this is the same. 3 months prior to the end of the relevant assessment year or before the completion of the assessment, whichever is earlier. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பாயிண்ட் தட் யூ மஸ்ட் ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்கள் ஃபைல் பண்ணுறது 139 subsection 1 ஒரிஜினல் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இல்லை நீங்கள் அதில் ஃபைல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது பிலேட்டடாக நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். 139 subsection 4ல பிலேட்டடாக நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். நான் இன்கேஸ் இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 139(1) ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரிவைஸ் ரிட்டர்னில் 139 subsection 5ல ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிலேட்டட் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அது வந்து தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ரிவைஸ் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 139 subsection 5. ஸோ திஸ் இஸ் பாசிபிள். அண்ட் ஒரு ரிட்டர்ன் நீங்க ரிவைஸ் பண்ண ரிட்டர்னை திருப்பியும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ரிவிஷன்ஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் அண்டர் ரிவைஸ் ரிட்டர்ன் நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 39 subsection 5. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். எஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் 139(8A). திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது எக்ஸாமில் நிறைய டைம் வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் பற்றி கேட்டிருக்காங்கம்மா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எஸ். நோ இஃப் யூ சி த டைம் லைன், 139 subsection 1 இஸ் 31st July or 31st October or 30th November. இதோட டியூ டேட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் லேட்டாக ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 31st December. ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கனாலும் 31st December. இதோட உங்களுக்கு டைம் லிமிட்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக நோ. However, the government is giving you an option. The government is giving an option under updated return. Updated returnல என்ன சொல்றாங்கன்னா, I will give you additional time limits. நான் உங்களுக்கு additional time தரேன். Return of income நீங்க வந்து புதுசா நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். or இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபைல் பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்க என்ன பண்ணலாம், அப்டேட்டட் ரிட்டர்னா நீங்க ஃபைல் பண்ணலாம். யூ கேன் அப்டேட் யுவர் ரிட்டர்ன் ஆர் யூ கேன் ஃபைல் a fresh return அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ டைம் லிமிட்ஸ் அப்படின்னா up to 48 months from the end of the relevant assessment year அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 48 months from the end of the relevant assessment year வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. However, the government is giving you a benefit. ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது you have to pay some additional tax. நீங்க என்ன பண்ணணும், additional tax நீங்க பே பண்ணணும் under section 140B. ஸோ எவ்வளோ additional tax பே பண்ணலாம் அண்ட் எவ்வளோ டைம் லிமிட், 48 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 48 monthsனா 12 monthsக்குள்ள பே பண்ணா எவ்வளோ, 24 monthsக்குள்ள அப்படின்னு சொல்லி டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிள் கண்டிப்பாக நீங்க படிச்சிருக்கணும். எஸ். நவ் updated return
can be filed up to 48 months from the end of the relevant assessment year. Now, there are certain cases in which updated return cannot be filed. You cannot file updated return. என்னென்ன cases அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, if it is a loss return, very very important. நீங்கள் loss return இருக்குது அப்படின்னா உங்களால் updated return ஃபைல் பண்ண முடியாது. நான் loss 139 subsection 3ல நம்ம பார்த்தோம். loss return நீங்கள் டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஃபைல் பண்ணாதான் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னு. ஸோ நீங்கள் லாஸ் ரிட்டர்னாக இருக்குதுன்னா நீங்கள் அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஃபைல் பண்ண முடியலன்னா உங்களோட லாஸஸ் வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டிக்ரீசிங் தி டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, ஓகேவாம்மா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க. இப்போ அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கேன் யூ ரெடியூஸ் யுவர் டேக்ஸ் லைபிலிட்டி? எஸ், ஒரிஜினல் ரிட்டர்னில் 1 lakh டேக்ஸ். இப்போ நீங்கள் அப்டேட்டட் ரிட்டர்னில் 75,000 டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் டேக்ஸ் லைபிலிட்டியை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூ கேனாட் டூ திஸ் இஸ் நாட் பாசிபிள். யூ கேனாட் டூ இட். யூ கேனாட் ரெடியூஸ் யோர் டேக்ஸ் லைபிலிட்டி. அப்போ அப்டேட்டட் ரிட்டர்ன் என்ன பண்ண முடியும்? ஒன்லி யூ கேன் இன்க்ரீஸ் யோர் டேக்ஸ் லைபிலிட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டர்ன் காமிச்சிருக்கீங்க, அதுலேருந்து உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுமா? யூ கேன் டூ தட் அண்டர் செக்ஷன் 139(80) அப்டேட்டட் ரிட்டர்னில் நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ். அடுத்தது, இன்கேஸ் இஃப் யுவர் ரிட்டர்ன் இன்க்ரீசஸ் தி ரீஃபண்ட் டியூ. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரீஃபண்ட் வாங்குறீங்க, அடிஷ்னல் டேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, டிடிஎஸோ டிசிஎஸோ இல்லை அட்வான்ஸ் டேக்ஸோ நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா ஒரிஜினல் ரிட்டர்னில் வாங்கிக்கோங்க. அப்டேட் ரிட்டர்னில் உங்களுக்கு எக்ஸஸ் ரீஃபண்ட் வருமா? எக்ஸஸ் ரீஃபண்ட் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. சேம் தட், சிம்பிள் லாஜிக். அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக பே பண்ணிக்கலாம். யூ cannot reduce your tax liability. You cannot get additional refund. This is the points to be noted. And in case of loss return, you cannot file your updated return. Yes, fine, ma. And one more point to be noted is that in case of an assessment year or in case of a previous year, only one updated return can be filed. நீங்க ஒரே ஒரு updated return தான் ஃபைல் பண்ண முடியும். updated return multiple times ஒரே financial year கோ ஒரே previous year கோ உங்களால ஃபைல் பண்ண முடியாது. So if a person has already furnished an updated return, no updated return is possible. உங்களால possible updated return ஃபைல் பண்ண முடியாது. Then other cases, in case of any assessment or reassessment, recomputation or revision of income is pending. So இந்த particular words எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஃபைனலில் படிக்க வேண்டியதுங்கம்மா. 143 subsection 1 இது வந்து அசஸ்மெண்ட்டு, recomputation 148ல 263 264 செக்ஷன்ஸ் இதெல்லாமே ஃபைனலில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அசஸிக்கு மேலே ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது, இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ப்ரொசீடிங் போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போதுனா யூ கேனாட் ஃபைல் யுவர் அப்டேட்டட் ரிட்டர்ன் அன்லெஸ் அண்ட் அன்டில் பெர்மிட்டட். So these are the points. So very simple. Yes. Now, what is the tax that you have to pay in case of an updated return? Updated return file பண்றீங்க அப்படின்னா எந்த டைம் லிமிட்குள்ள ஃபைல் பண்ணலாம் அண்ட் எவ்வளோ டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ். ஃபர்ஸ்ட், time for furnishing of updated return. If the updated return is furnished within 12 months from the end of the relevant assessment years. So up to 12 months குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா லெட்ஸ் சே உங்களோட அசஸ்மெண்ட் இயர் 26-27, அதாவது 31/3/27ல உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் முடியுது. இதுல இருந்து 12 months குள்ள நீங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்றீங்க. ஓகேப்பா. ஸோ 12 months from the end of the before 12 months from the end of the relevant assessment year அப்படின்னு ஃபைல் பண்றீங்கன்னா உங்களுக்கு 25% of the aggregate tax and interest வந்து அடிஷனலா நீங்க பே பண்ணணும். நீங்க ஒரிஜினல் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா 25% நீங்க பே பண்ணணும் ஃபார் தி டாக்ஸ் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட். 25% எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணணும். And if the time limit, if a return of income is filed between 12 months up to 24 months, after 12 up to 24 months, 12 to 24 months அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% of the tax liability நீங்க பே பண்ணணும். 50% of the tax and the interest நீங்க additionally பே பண்ணணும்னு சொல்றாங்க. Extra additional tax is to be paid. So in case of return of income is filed after 12 months, within 24 months உங்களுக்கு வந்து 50% of the aggregate tax and interest வந்து நீங்க
பே பண்ணணும். அடிஷ்னல் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஆல் திஸ் இஸ் அண்டர் செக்ஷன் 140B. இது எல்லாமே வந்து செக்ஷன் 140Bல நீங்க பே பண்ணணும். அடிஷ்னல் டாக்ஸஸ் டு பே பேட் அண்டர் செக்ஷன் 140B. எஸ். நெக்ஸ்ட், ஸோ ஆஃப்டர் 24 months, after 24 months up to 36 months, 24 to 36 months அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% ஆஃப் தி அக்ரிகேட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 12 monthஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ 36 months to 48 months வந்து 70% ஆஃப் தி அக்ரிகேட் டேக்ஸ் அண்ட் லயபிலிட்டி ஹேஸ் டு பி பெய்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அப் டு 12 months உங்களுக்கு 25%. ஆஃப்டர் 12 to 24 months, 12 to 24 months அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50%. 24 to 36 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. அண்ட் வேறஸ் ஃப்ரம் 36 to 48 monthsனா 70% ஆஃப் தி டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணணும். நவ் ஹவு டு கேல்குலேட் தி டேக்ஸ், எதில் இந்த 70% நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் மேலே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ யூ ஹவ் டு பே அடிஷ்னல் டேக்ஸ். யூ ஹவ் டு பே அடிஷ்னல் டேக்ஸ் விச் இஸ் கம்ப்யூட்டர் அஸ் பிலோ. உங்களுக்கு டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி, ஆக்சுவல் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கோங்க, மைனஸ் யுவர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆல்ரெடி பெய்ட். நீங்கள் ஏதாவது டேக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணிடுங்க. பே பண்ண டாக்ஸஸ்க்கு உங்களுக்கு அடிஷ்னல் டாக்ஸஸ் வராது. எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ டாக்ஸஸ் வருதோ அதுலேருந்து தான் உங்களுக்கு அடிஷ்னல் டாக்ஸஸ் பே பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவல் டேக்ஸ் லயபிலிட்டி மைனஸ் அட்வான்ஸ் டேக்ஸ், மைனஸ் டிசிஎஸ் ஆர் டிடிஎஸ் ஆர் மைனஸ் salary relief, arrears or relief section 89 உங்களுக்கு arrears of relief உங்களுக்கு வரும். அது and 115 JD AMT ஓட கிரெடிட். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க மைனஸ் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் வருதோ அதுல இருந்து நீங்க வந்து அடிஷனல் டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ லெட்ஸ் சே தட் யுவர் டாக்ஸ் லயபிலிட்டி, எஸ், டாக்ஸ் ஆக்சுவல் லயபிலிட்டி இஸ் 1 lakh. நீங்க வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிட்டீங்க, ஒரு 20,000 பே பண்ணிட்டீங்க, அண்ட் டிடிஎஸும் வந்து ஒரு 30,000, டிசிஎஸ் 10,000. இப்போ இதெல்லாமே வந்து your remaining tax liability is 40,000. remaining tax liabilities 40,000. இப்போ இந்த 40,000ல தான் நீங்க வந்து you have to pay additional tax. To pay additional tax under section 140B. So you have to calculate your additional tax based on this. இப்போ இந்த பர்சன்டேஜஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, பிகாஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு எம்சிக்யூ கேசஸில் இது கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. செக்ஷன் 139 8A செக்ஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் இருக்க எல்லா செக்ஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139 subsection 9. This is very very important section. எக்ஸாமில் இந்த பர்டிகுலர் செக்ஷனை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மோர் தென் 4-5 டைம்ஸ் இது கேட்டிருக்காங்கம்மா. வெரி இம்பார்ட்டன்ட், ஹைலி ஆன்டிசிபேட்டட் ஒன் அண்ட் வெரி சிம்பிள். எஸ், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறீங்க. அதில் ஃபைல் பண்ணும்போது சர்டன் ஷெடியூல்ஸோ இல்லை பர்டிகுலர் பாயிண்ட்ஸோ நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா தி அசஸிங் ஆஃபீஸர் வில் டிக்ளேர் தட் அஸ் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். ஓகேப்பா. However, they will give you a chance. The assessing officer will give you a chance saying that to rectify the return. இந்த மாதிரி இது ஒரு டிஃபெக்ட் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் ரிட்டர்னில், இதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. மேக்ஸிமம் வந்து 15 days உங்களுக்கு டைம் லிமிட் கொடுப்பாங்க. ஸோ இஃப் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இஸ் நாட் ரெக்டிஃபைட் வித்தின் 15 days, then he will treat that as defective return. Defective return அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ட்ரீட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் யூ ஹவ் நாட் ஃபைல் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கமே ஃபைல் பண்ணாதது மாதிரி தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள். எஸ், if the assessing officer considers that the return of income furnished by the assessor is defective, he may intimate the defect. He may intimate the defect to the assessee and give him an opportunity to rectify the defect within 15 days. நான் சொன்ன மாதிரி within 15 days குள்ள என்ன பண்ணணும், நீங்க அந்த பர்டிகுலர் டிஃபெக்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். எஸ். Now sometimes என்ன ஆகும், that 15 days time limit is very less. Probably you may be out of station, இல்ல வேற ஹெல்ட் அப் ஆயிருக்கலாம். So you can even make an application to the assessing officer requesting for additional time. எனக்கு வந்து 15 days பத்தாதுங்க சார், எனக்கு ஒரு 20 days தாங்க, எனக்கு ஒரு 25 days தாங்க அப்படின்னு சொல்லிட்டு you can ask for additional number of days. And if the assessing officer so permits,
you'll be able to get the additional days. Yes. So the assessing officer has the discretion to extend the time beyond 15 days on the application made by the assessee. If the assessee makes an application for extended time limit, the assessing officer can provide so now இதுல வந்து பாத்தீங்கன்னா the period of 15 days will be reckoned from the date on which the communication is served upon the assessee. assessee கிட்ட எப்போ அந்த பர்டிகுலர் நோட்டீஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கோ அந்த டேஸ்ல இருந்து 15 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், டிஃபெக்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So let's take a scenario wherein the assessee has received the notice and within the 15 days he has not rectified it. அந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து 15 டேஸ்ல ரெக்டிஃபை பண்ணல. let's say 16th டேல தான் அவர் வந்து அவரோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ரெக்டிஃபை பண்ணி அவர் சப்மிட் பண்ணிட்டாரு. ஆனா அசஸிங் ஆஃபீஸர் கொடுத்த டே வந்து 15 டேஸ் தான். 15 டேஸ் கொடுத்தது 16th டேல தான் the assessee has rectified the return. Now there will be a point. இப்போ அசஸிங் ஆஃபீஸர் வந்து 15th டேலயே வந்து கரெக்டா ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாருன்னா the revised, let's say the defect which was rectified will not be allowed. However, if the assessing officer has not passed the order, assessing officer வந்து 20th டே தான் வந்து ஆர்டர் பாஸ் பண்றாரு. 15 டேஸ்ல டைம் லிமிட் கொடுத்தாரு. அசஸி வந்து 16th டேல வந்து என்ன பண்ணிட்டாரு, ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அசஸிங் ஆஃபீஸ் வந்து 20th டேல தான் ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்றாரு அப்படின்னா he may consider the defective return. அதை வந்து ரெக்டிஃபை பண்ண ரிட்டர்ன் இருக்குது இல்லாமா, 16th டேல நீங்க ரிட்டர்னை ரெக்டிஃபை பண்ணிருக்கீங்களா, அதை வந்து அசஸிங் ஆஃபீஸர் வந்து கன்சிடர் பண்ணலாம். இட் இஸ் அப் டு தி ஆப்ஷன் ஆஃப் தி அசஸிங் ஆஃபீஸர். Yes. If this point is mentioned here, if the defect is not rectified within the period of 15 days or such further period, the return would be treated as invalid. நான் சொன்ன மாதிரி 15 days or extended time limitல நீங்க இது பண்ணல அப்படின்னா அதை invalid அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். invalid அப்படின்னு சொன்னா as if the assessee had failed to furnish the return of income. நீங்க return of income ஃபைலே பண்ணாதது மாதிரி தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. So defective return has the same consequence as a return of income not filed. Yes. அடுத்தது பாத்தீங்கன்னா if the defect is rectified within the expiry of 15 days, நான் சொன்ன மாதிரி 15 டேஸ்க்குள்ள நீங்க after the 15 டேஸ்க்குள்ள ரெக்டிஃபை பண்ணிடுறீங்க, பட் before the assessment is made, assessing officer final assessment order pass பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா the assessing officer may condone the delay. நீங்க டிலே 15 டேஸ் தாண்டி நீங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணதையும் assessing officer might condone it. He may say okay fine, நீங்க 15 டேஸ் தாண்டியும் அட்லீஸ்ட் நான் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டீங்களா, ஐ அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் he might condone it. Yes. So this is very very important in the section 139 subsection and defective return. நான் மென்ஷன் பண்ணிருக்க எல்லா பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. 100% இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஈஸியா 4 மார்க்ஸ் நீங்க இதுல எடுத்துக்கலாம். Yes. Next one, fee for late filing. Now this is under section 234F. Late fees for late filing of return of income 234F. Now நீங்க 139 subsection 1லே return of income ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா late fees வராது. நீங்க belatedா ஃபைல் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா உங்களுக்கு late fees வரும். Now in case of belated return, the late fees depends upon your total income. If the total income exceeds 5 lakh, if it exceeds 5 lakhs, உங்களுக்கு late fees வந்து 5,000 rupees. உங்களுக்கு late fees வந்து 5,000 rupees. If your total income exceeds rupees 5 lakhs, then your late fees will be 5,000. A fixed late fees of 5,000 will be levied. However, if your total income doesn't exceed 5 lakhs, 5 lakhs exceed ஆகல அப்படின்னா உங்களோட late fee வந்து 1,000 rupees தான். So let's say your income is 3 lakhs, total income is 3 lakhs. உங்களுக்கு late fee எவ்வளவு வராங்கம்மா, 1,000 rupees. If your late fees, let's say if your income is 5 lakh 10,000 rupees, then your late fees will be 5,000 rupees. Okay. Now one important point that you must note is that if the total income doesn't exceed the basic exemption limit, basic exemption limit already பார்த்துட்டோம். If a total income doesn't exceed the basic exemption limit, no late fee is applicable. No late fee is applicable. Let's say your total income is only 2 lakhs. You are under optional tax regime. உங்களோட total income எவ்வளோ 2 lakhs தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நான் உங்களுக்கு late fees வருமா, late fees வராது. Why? Because your income doesn't exceed your basic exemption limit. Very very important point. MCQ cases நிறைய இது கேட்பாங்கம்மா. So please do remember it. Next point, 139A. 139A, permanent account.
பெர்மனன்ட் அக்கௌண்ட் பேன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஃபியூ MCQ கேசஸ் மட்டும்தான். who all are required to have PAN, மேண்டேட்டரியா யாரெல்லாம் PAN வந்து வாங்கணும் அண்ட் எந்த டேட்டுக்குள்ள PAN வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Now the following persons must obtain PAN on or before 31st May of the assessment year. உங்களோட assessment year 26-27 அப்படின்னு இருக்கும்போது அந்த 31st May 26 இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு நீங்க PAN வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. who are these persons who are mandatorily required to get the PAN? First பார்க்கலாம். If your total income exceeds your basic exemption limit, exceeds the maximum amount not chargeable to tax. So any person whose total income exceeds the basic exemption limit, நீங்க என்ன பண்ணணும், PAN வாங்கிருங்க. எந்த டேட்டுக்குள்ள வாங்கணும், 31st May of the assessment year குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும், PAN அப்ளை பண்ணி வாங்கிருங்க. Next, in case of a resident who enters into financial transaction for an amount exceeding 2.5 lakhs in a financial year, 1 yearல 2.5 lakhsக்கு மேல நீங்க எனி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நீங்க என்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா PAN வந்து மேண்டேட்டரியா வாங்கிக்கணும். நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், பார்ட்னர், ட்ரஸ்டி, ஆத்தர், ஃபவுண்டர், கர்த்தா, CEO, பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் எனி பர்சன் ஹூ இஸ் ரெஃபர்ட் இன் டு, அதாவது let's say you have a company, private limited company இருக்கு, and that company is entering into transactions, financial transactions exceeding 2.5 lakhs. இந்த கம்பெனி 2.5 lakhsக்கு மேல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதோட டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும், PAN வந்து மேண்டேட்டரியா வாங்கியிருக்கணும். 31st May of the assessment yearக்குள்ள நீ வாங்கியிருக்கணும். MCQ cases. Okay. Now, one exception point here. In case of a person who is carrying on business or profession, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் நீங்க பண்றீங்க அண்ட் உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 5 lakhsக்கு மேல வருது அப்படின்னு இருக்கும்போது, இந்த ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு 5 lakhsக்கு மேல வருது அப்படின்னா you must obtain PAN before the end of the financial year. Very very important point. This is different from the other cases. So நீங்க 5 lakhsக்கு மேல நீங்க டேர்ன் ஓவர் பிசினஸ் பண்றீங்க, இல்ல ப்ரொஃபஷன்ல இருந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் இல்ல கிராஸ் ரெசிப்ட்ஸ் வருது அப்படின்னா you must get PAN before the end of the assessment year. ஓகேப்பா, சாரி, பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் வந்து கண்டிப்பா நீங்க கேட்கணும். ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், PAN வந்து மேண்டேட்டரியா வாங்கியிருக்கணும். எஸ் எஸ் ஓகே. நவ் further apart from this, there is also a particular rule under 114BA. so rule, இந்த ரூல்ஸ்லயே வந்து certain categories of persons வந்து மேண்டேட்டரியா PAN அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Now we will see who they are. Every person who intends to deposit cash deposit பண்றீங்க பேங்க்ல 20 lakhs or more in a financial year, ஒரு financial yearல 20 lakhs or more வந்து நீங்க cash deposits பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது then you have to get your PAN. Yes. Next, who intends to withdraw cash withdraw பண்ண போறீங்க, எவ்வளவு amount, 20 lakhs or more from a bank. Withdrawal 20 lakhs, deposits 20 lakhs. Okay. Or a person who intends to open a current account, business காண்டி நீங்க current account open பண்றீங்க, இல்ல cash credit CC account loan இது. So CC account இந்த மாதிரி particular accounts open பண்றீங்க அப்படின்னா நீங்க PAN கண்டிப்பா வேணும். Now இந்த மூணு கேட்டகரி, who wants to deposit 20 lakhs or more, withdraw 20 lakhs or more and open a current account or cash credit. So இந்த கேசஸ்ல எல்லாமே வந்து நீங்க எப்ப PAN எடுக்கணும் அப்படின்னா you must obtain at least 7 days before the date in which you intend to perform the transaction. நீங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 7 daysக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருக்கணும், PAN அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். So let's say you want to deposit 30 lakhs amount of cash in bank. நீங்க டெபாசிட் பண்றதுக்கு 7 daysக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருக்கணும், PAN அப்ளை பண்ணி PAN obtain பண்ணிருக்கணும். And that PAN is to be provided at the time of deposit. So this is very very important. Okay pa, இதெல்லாமே MCQ cases pa. Yes sir, just once read பண்ணிக்கோங்க, dates மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா more than sufficient. Okay. Now இந்த செக்ஷன்ல 139A வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது then they will levy a penalty. The penalty is rupees 10,000. Again, this is MCQ cases. This is MCQ. So penalty for any default in PAN is rupees 10,000. மைண்ட்ல வச்சுக்கோங்க. Now we have come towards the last point here. Yes, quoting of Aadhaar number 113 and AA. Again இதெல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். எஸ், இதுவும் நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்
and quoting of Aadhaar number, இதெல்லாமே repeated questions. Yes. Now Aadhaar number is to mandatorily be quoted in case of your filing of return of income. நீங்க return of income IT ஃபைல் பண்ணும்போது ஆதார் வந்து mandatory நீங்க கோட் பண்ணி ஆகணும். and also while obtaining PAN, நீங்க புதுசா PAN அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அதுல உங்க ஆதார் நம்பர் mandatory கோட் பண்ணி ஆகணும். So mandatorily quote Aadhaar number in your application for PAN and in your return of income. ஸோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது உங்களோட பேனை கோட் பண்ணணும், as well as உங்களோட ஆதாரை கோட் பண்ணணும். நீங்கள் பேன் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆதாரை வந்து நீங்கள் கோட் பண்ணி ஆகணும், மேண்டேட்ரி. Now in case if Aadhaar is not linked with PAN, PAN and ஆதாரம் நம்ம லிங்க் பண்ணணும். நீங்கள் நியூஸில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, PAN and ஆதார் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு நிறைய டைம் ப்ரொபகண்டா க்ராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சேம் லைக் PAN and ஆதார் மேண்டேட்டரியாக லிங்க் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ்? What are the consequences in case if PAN and Aadhaar is not linked? Yes. First one, the PAN would become inoperative. PAN and Aadhaar வந்து லிங்க் ஆகலை அப்படின்னா PAN வந்து என்ன ஆயிரும், inoperative-ஆ மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது திருப்பி நீங்கள் ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா you must pay a late fees of ₹1000 under section 234H. ஸோ PAN and Aadhaar லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு PAN வந்து inoperative-ஆ மாறிடும். Once it becomes inoperative, then you have to pay a late fees of ₹1000 under section 234H. நீங்க அந்த ₹1000 பே பண்ணிட்டு within 30 daysக்குள்ள என்ன ஆயிரும்னா உங்களுக்கு PAN வந்து திருப்பி ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ட் ஆயிரும். எஸ். நெக்ஸ்ட், இன் கேஸ் இஃப் PAN and Aadhaar is not linked, PAN inoperative ஆயிரும்னு சொன்னேன். செகண்ட் என்ன ஆகும்னா you will not be getting any refund of amount of tax. நீங்க ஐடி ஃபைல் பண்ணிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா you will not receive any refund if your PAN and Aadhaar is not linked. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட், you will not be getting any interest on such refund. ரீஃபண்டும் வராது அண்ட் அந்த பர்டிகுலர் டேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா whenever you get a refund from income tax, the government will also provide you interest on it. 0.5% per month வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கால்குலேட் ஆகாது if PAN and Aadhaar is not linked. And the last one, very important point, TDS and TCS will be deducted at a higher rate as per section 206AA and 206CC. ஸோ நீங்கள் PAN and Aadhaar லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு TDS and TCS you will be deducted at an higher rate. will be deducted at higher rate. நீங்கள் TDS சாப்டர்ல படிச்சிருப்பீங்க 206AA and 206CC அப்படின்னு சொல்லிட்டு TDS and TCSக்கு நீங்கள் PAN and Aadhaar mandatory லிங்க் பண்ணணும். if it is not linked, then higher rates will be applicable. higher rate அப்படின்னு சொல்லிங்கன்னா மேக்ஸிமம் up to 20% வரைக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும். TDSக்கு TCSக்கு 5% வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். now imagine நீங்கள் கான்ட்ராக்ட் சார்ஜஸ் 194C வந்து நீங்கள் TDS டிடெக்ட் பண்ணணும். TDS டிடெக்ட் பண்ணது 1% or 2% தான் அப்ளிகபிள் ஆகும் based upon the opposite party. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் PAN and Aadhaar லிங்க் பண்ணலன்னா உங்களுக்கு 1% 2% அப்ளை ஆகாது, உங்களுக்கு 20% அப்ளை ஆயிரும். ஸோ திஸ் a huge gap. ஸோ யூஸ்வலாகவே PAN and Aadhaar வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறது பெஸ்ட். எஸ். ஸோ தீஸ் ஆர் தி கான்சிக்வன்சஸ் இஃப் PAN and Aadhaar இஸ் நாட் லிங்க்ட். ஃபர்ஸ்ட் என்னப்பா, PAN and Aadhaar லிங்க் பண்ணலன்னா PAN will become inoperative. உங்களுக்கு refund of tax கிடைக்காது. interest on refund of tax will not be applicable. TDS and TCS will be deducted at an higher rate. So these are the 4 points. Very important one. Yes. And like I mentioned before, நீங்க 234Hல வந்து ₹1000 நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா it will be made operative within 30 days. 30 daysக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு PAN வந்து திருப்பி ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு ரிவர்ட் பண்ணிடுவாங்க. Important point. Now there is one exception to this. ஆதார் கோட்டிங்க்கு வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. wherein this applies to, it would not apply to an individual, who do not possess the Aadhaar number. அவங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லை and they are residing in Jammu and Kashmir, Assam and Meghalaya, 3 areas. எஸ், இதை நான் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அஸ்ஸாம் அண்ட் மேகாலயா. ஸோ இந்த 3 பிளேசஸ்ல வந்து நீங்க ரிசைட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது and they do not have ஆதார் நம்பர், அவங்கள்ட்ட ஆதார் நம்பர் இல்லை and they are நான் ரெசிடென்ட், அவங்க ஒரு நான் ரெசிடென்டா இருக்காங்க, then they might not have Aadhaar number, then they do not have to quote Aadhaar here. Then a person was age 80 or more at any time during the previous year. So 80 years மேல போயிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆயிருவீங்க. ஸோ சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து அப்ளை ஆகாது and you are not a citizen of India.
not a citizen of India. ஸோ இந்த 4 கேசஸ்லேயும் உங்களுக்கு வந்து there is an exception. You do not have to quote the ஆதார் வந்து கோட்டிங் வந்து மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன்மா. ஃபுல்லி தியரி சாப்டர், ரொம்ப ஈஸி. நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க, இதுவே மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. யூ வில் பி ஏபிள் டு கெட் தட் 4 marks மேண்டேட்ரி. இதில் இருந்தால் திருப்பி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் ஹியர் அண்ட் தேர் எம்சிக்யூஸும் கேட்குறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்டான லெசன். ப்ளீஸ் ஸ்பெண்ட் உங்களுக்கு ஒரு 1 hour தான் அந்த என்டையர் செஷனே இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். 4 marks. எஸ். ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். And in case இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.